கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து ஆசீர்வதிக்கப்படுங்கள். மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை குறித்து தெரிவிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலாக இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்ப்பதற்கு நீங்கள் தயாராகுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுது ஒரு பாடலை பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். ஏசப்பா, என்னை தேடி வந்தீரே, எல்லாமே விட்டு வந்தேனே. ஏசப்பா, உம்மை தேடி வந்தேனே, ஆமே, எல்லாமே விட்டு வந்தேனே. எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே. எனக்கெல்லாமே நீதானே, வாழ்வெல்லாம் நீதானே. என் சொந்தம் பெந்தம் யாவும் நீரே. ஏசப்பா, உம்மை தேடி வந்தேனே, ஆமென், எல்லாமே விட்டு வந்தேனே. சொந்தமென்று சொன்னவுடனே உம்மைத்தானே நினைக்கிறேன். உம்மை அறிந்த நாளிலிருந்து உம்மையே அண்டி கிடக்கின்றேன். அன்பே என்றாலே உமதன்பு ஒன்றுதானே, என்றும் மாறாத அன்பு ஐயா. அன்பு என்றாலே உமதன்பு ஒன்றுதானே, என்றும் மாறாத உமது ஐயா. உயிரே உயிரே, நீரின்றி நான் இல்லையே. உம்மை அன்றி யாரை நம்பி நானும் தேடி போவது. ஏசப்பா, உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு வந்தேனே. ஏசப்பா, உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு வந்தேனே. எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே. எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே. என் சொந்தம் பந்தம் யாவும் நீரே. ஏசப்பா, உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு வந்தேனே. ஏசப்பா, உம்மை தேடி வந்தேனே, எல்லாமே விட்டு வந்தேனே. ஆண்டவரை நம்பி வந்த ஒருவரை கூட தேவனாகிய கர்த்தர் கைவிடுவதில்லை. இந்த பூமியில் நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் பல மடங்கு திரும்பி தந்து நம்மளை கனப்படுத்தி கௌரவப்படுத்தி அநேக மனிதர்களுக்கு முன்பாக நம்முடைய சிரசை தெய்வம் உயர்த்துவார். அப்படி செய்கிற கிருபைக்காக நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உபாகம புஸ்தகம் அதனுடைய 32ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். அந்த வேத வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பாழான நிலத்திலும் ஊளையிடுதல் உள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது
கண்மணியைப் போல காத்தருளினார். வாசித்து கேட்ட இந்த வேதவசனத்தை கவனித்து பாருங்கள். இந்த வார்த்தையிலிருந்து இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்த தேவனுடைய ஒரு அருமையான வார்த்தை. பாழான நிலத்திலும் ஊழையிடுதலுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர்களை என்ன செய்தாராம்? கண்டுபிடித்தார், நடத்தினார், உணர்த்தினார், கண்மணியைப் போல காத்தருளினார். தேவனுக்கென்று தேவன் எப்பொழுதும் ஒரு ஜனத்தை தனக்காக தேர்ந்தெடுக்கிறார். அப்படி தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஜனங்களின் மேலே ஆண்டவருடைய பாதுகாப்பு எவ்வளவு அதிகமாக இருக்கும் என்பதற்கு இந்த வேத வசனம் நமக்கு ஒரு நல்ல ஆதாரமாக இருக்கிறது. இங்கே வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்கிறார் பாருங்க, கண்மணியை போல. அங்கே அழகாக சொல்கிறாரு, அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார் என்று சொல்லுகிறார். என்னை கவனித்துக் கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மளை ஆண்டவர் கண்மணியை போல ஒவ்வொரு நாளும் அருமையாக அற்புதமாக பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். வேதத்தில் நீங்கள் படித்து பார்க்கும்போது சகரியாவின் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கு வேதம் இப்படியாக சொல்லுகிறது, பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். தேவனுடைய பிள்ளைகளை ஒரு மனுஷன் தொடுகிறான் என்றால் அந்த மனுஷன் மேலே தேவனுடைய கோபம் எப்படி இருக்கும் என்பதற்கு இந்த வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை தேவன் எப்பொழுதும் அரவணைக்கிறார், சுற்றிலும் வேலி அடைக்கிறார், அவர்களை கண்மணி போல காத்தருளுகிறார். அப்படி கண்ணின்மணியை போல பாதுகாக்கக்கூடிய தேவன் இங்கே சொல்லுகிறார், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். அப்போ கண்மணி போல நம்மளை பாதுகாக்கக்கூடிய தேவன், அவரை தேடுகிற நம்புகிற பிள்ளைகளை கண்மணியை போல பாதுகாக்கக்கூடிய அந்த தேவன் சொல்கிறாரு, யாராகிலும் அப்படி தேவனால் பாதுகாக்கப்படுகிறவர்களை தொடுவார்கள் என்றால் அவன் தேவனுடைய கண்மணியை தொடுவதற்கு சமானமாக ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு உணர்விலே இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? இந்த உலகத்தில் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, என்னை பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை, நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், தள்ளப்பட்டிருக்கிறேன், கைவிடப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் எண்ணி புலம்பிக் கொண்டிருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்கிறாரு. ஆண்டவர் உங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து உங்களை தொடுகிறவனை பார்த்து சொல்கிறாரு, நீ என் கண்மணியை தொடுகிறாய் என்று. தேவனுடைய கண்மணியை தொட்டுவிட்டு ஒரு மனுஷனும் சும்மா இருக்க முடியாது. அந்த மனிதனை தேவன் சந்திப்பார். இன்றைக்கி உங்களுக்கு விரோதமாக சில மனிதர்கள் உங்களை தீண்டவும், உங்களை பகைக்கவும், உங்களை கொள்ளையிடவும், உங்களுக்கு விரோதமாக சூழ்ச்சி செய்து உங்கள் வாழ்க்கையை சீர்குலைக்க முயற்சிக்கிறார்கள் என்றால், நீங்களும் நானும் தேவனை அண்டிக் கொண்டு தேவனுடைய பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்டு தேவனை பின்பற்றுகிறவர்களாக இருப்போம் என்றால் நம்மை எந்த ஒரு மனுஷனும் எந்த ஒரு வல்லமையும் இந்த உலகத்தில் தொடவே முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் இன்றைக்கி நீங்கள் விடாய்த்து போன ஒரு நிலையில் வனாந்தரத்தை மேற்கொள்ள முடியலை, கடந்து போக முடியலை, ஜெயிக்க முடியலை, தளர்ந்து போய் சோர்ந்து போய் நின்று கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறாரு. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட தலைகளை தாழ்த்தி ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த வனாந்தரமான வாழ்க்கையில் எங்களுக்கு உண்டாகிற எல்லா பாடுகளிலும், கஷ்டங்களிலும், வேதனைகளிலும், ஆண்டவரே கண்ணீர்லையும் யாரெல்லாம் தவிப்போடும் வேதனையோடு இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறாங்களோ, ஆமென், ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அவங்க வனாந்தரம் மாறும்படியாக அவங்கள நீங்கள் வனாந்தரத்தில் கண்ணின் மணியை போல தேவனை காக்கிறவராக இருக்கிறீங்கப்பா. ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, அவங்கள அற்புதமாய் நடத்துகிறவங்களா இருக்கிறீங்க ராஜா. ஆலோசனை தந்து நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறீங்க கர்த்தாவே. இந்த நாட்களில் தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் அந்த வனாந்தரத்தில் அருமையாக நடத்துங்கப்பா. என் வாழ்க்கையெல்லாம் வனாந்தரம் ஆயிற்று, அந்தகாரமாய் போய்விட்டது, நான் என்ன செய்வேன்னு சொல்லி மனம் உடைந்து சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய கரம் இறங்கட்டும். அவங்க வனாந்தர பாதையில் அருமையாக கர்த்தர் அவங்களை போஷித்து
மேன்மையாக நடத்தும் ஐயா. வியாதியின் கொடுமை, கண்ணீரின் பாதை, பசி, தாகம், வறுமை, வருத்தம், வேதனை, சஞ்சலங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளெல்லாம் உடைந்து போயிருக்கிற பிள்ளைகளை என் தேவனாகிய கர்த்தர் சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். யூடியூப் சேனல் மூலமாய் பார்க்கிறவங்க, தொலைக்காட்சியின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிறவங்க, அவங்க மேலே இப்பொழுது உங்கள் கரம் அமரட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். வியாதியின் கூறுகள் அழிக்கப்படுவதாக, பாதாள வல்லமைகள் அழிக்கப்படுவதாக, பிசாசின் வல்லமைகள் நிர்மூலமாய் போவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை தொட்டு பலப்படுத்தி பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.